tamilmovies.com viewers அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதிர். மதையானை கூட்டமுக்கு அப்புறம் என்னோட இரண்டாவது படம் கிருமி. கிருமி டைட்டிலே ரொம்ப நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேட் ஒன்று இருக்கும். அதுக்காக அதை பேஸ் பண்ணியும் இதோட மொத்த படம் பார்க்குறப்போ ஏன் கிருமிங்கிற டைட்டில் வந்துச்சுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த கதை இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து காக்கா முட்டையோட டைரக்டர் மணிகண்டன், டைரக்ஷன் வந்து அனுச்சரன். ஹி இஸ் பேசிக்லி அன் எடிட்டர். அதுக்கப்புறம் கே ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. லைக் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த சாங்ஸ் எல்லாமே வந்து படத்தோட மூட்லேருந்து வெளியே போகாமல் உள்ளேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஹஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். ரேஷ்மி மேனன் ஹஸ் டன் த ஃபீமேல் லீட். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் மூவி. இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் அட்டம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. கிருமி அப்படிங்கிற இந்த படத்திற்கு மிக மிக அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் இருப்பவர்கள் ஜேபிஆர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர்கள். ராஜேந்திரன், பிருத்திவிராஜ், கோவை ஜெயராமன், ரஜினி ஜெயராமன் இவர்களுடைய உழைப்பும் மூலதனமும் இந்த திரைப்படம் உருவாக அடிப்படையாக அமைந்தது. எனக்கு இந்த படம் ஒர்க் பண்ணுறது என்னுடைய கேரியர்லேயே மிக மிக நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரத்தை செய்த ஒரு திருப்தி. அனுச்சரன்கிற படைப்பாளி கிட்டத்தட்ட ஒரு 350 படம் டைரக்ட் பண்ணா எவ்வளவு கான்பிடண்டா செய்வாரோ அந்த அளவிற்கு அற்புதமா பண்ணியிருக்கார் அனுச்சரன். அனுச்சரனுடைய அமைதியை வைத்து அனுச்சரனுடைய படத்தை எடை போட முடியாது. இப்போ நீங்க பார்த்த காட்சிகள் அதற்கு சாட்சி. அனுச்சரன் ஏற்கனவே ஒரு கண்டத்தையே உருட்டிட்டு தான் இங்க வந்திருக்கார். ஆஸ்திரேலியாங்கிறதுல ஷார்ட் பிலிமை எடுத்து வெற்றி வாகை சூடிய பிறகுதான் இங்க வந்திருக்கிறார். ஆனால் நண்பர்களே, அனுச்சரன் நான் வேலை பார்த்ததுக்கு பிறகுதான் ஒரு மிகப்பெரிய நிதானத்தை தெரிந்து கொண்டேன். எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் சாதாரணமாக வாழ்வின் யதார்த்தத்தோடு ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய தன்மையை அனுச்சரன் என்ற ஒரு டைரக்டர் வாயிலாக தெரிந்து கொண்டேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரேஷ்மி மேனன். இன்னைக்கு கிருமியோட ஆடியோ லான்ச்சில் இருக்கும். கிருமி இஸ் மை நெக்ஸ்ட் ஃபிலிம். ஃபார் மீ பர்சனலி இந்த படம் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். பிகாஸ் ஐ ஹேவ் அ வெரி டிஃப்ரெண்ட் ரோல், டிஃப்ரெண்ட் லுக், டிஃப்ரெண்ட் வாய்ஸ், எவ்ரி திங். நான் பண்ணாத ஒரு கேரக்டர் இது. ஸோ டெஃபினெட்லி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஃபிலிம். படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இன்றைக்கி ஆடியோ லான்ச் ஆகுது. பாட்டெல்லாம் கேளுங்க, படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். கிருமி இது நல்ல கிருமி, தீய சக்தியை அழிக்கும் கிருமி என்பதைத்தான் இந்த திரையுலகத்திற்கு இந்த திரைப்படம் ஒரு எதிர்கால சரித்திரத்தில் பொற்காலத்தை உருவாக்கும் படமாக அமைந்திட இப்படம் அங்கிங்கனாதபடி எங்கு வெற்றி கொடி நாட்டிட என் வாழ்த்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் வந்து கே சார் வந்து ரொம்ப நாள் எனக்கு வந்து ஆசை, கே சார் திரைப்படத்தில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்கள் கழித்து அது வந்து இன்றைக்கு நிறைவேறியது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வித்தியாசமானது. நாங்கள் கானா பேட்டர்னில் எழுதுகிற மாதிரியே வரிகள் ரொம்ப உணர்வுபூர்வமாக பாடியிருப்பேன். நீங்கள் அந்த பாடல் கேட்டீங்க. வாழ்வீசும் வாழ்க்கை நிமிர்ந்தால் தலையில்லை, நீ உன்னை காக்க பணிந்தால் பிழையில்லை, உன் பாக்கில் போனால் ஊர் சீண்டாதே, உன்னை டான் போல காட்டிக்கொண்டால் கை கால் இருக்காதே. எனக்கு தெரில அந்த ப்ளூஸு ஜாஸு அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரில. எனக்கு வந்து பாடத்தான் தெரியுது, அவ்வளோதான். ஒரு தைரியம். எனக்கு கே சார் கூப்பிட்றப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் அதிகமான சம்பளம் இந்த திரைப்படத்தில் தந்தாங்க. தயாரிப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. ஜேபிஆர் ஃபிலிம்ஸ் ஜெயராமன், பிருத்திவிராஜ், ராஜேந்திரன் 3 பேர் சேர்ந்து தயாரிக்கிறோம். எங்களுக்கு வந்து ரஜினி ஜெயராமன் கூட சப்போர்ட்டிவாக இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்தோட கதை வந்து காக்கா முட்டை மணிகண்டன், அனுச்சரன் 2 பேர் சேர்ந்து பண்ணாங்க. அனுச்சரன் புது டைரக்டரு. ஆஸ்திரேலியாவில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அவார்டு வாங்கியிருக்காரு. புது படம் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே டைரக்டர் பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கேமராமேன் அருள் வின்சென்ட், பிசி ஸ்ரீராமோடைய அசிஸ்டண்ட், ரொம்ப பிரமாதமாக கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் கே, அவர் வந்து 6 பாடல் பண்ணியிருக்காரு. பாடல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. கதிர் இந்த படத்தில் வந்து 2வது படம்
ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் மத யானை கூட்டத்துக்கு அடுத்தது செகண்ட் படம் இது. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் பெரிய லெவலில் பேசக்கூடிய ஹீரோவாக வருவார். இந்த படம் ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்டோரி, ரொம்ப யதார்த்தத்தை பண்ணியிருக்கோம், யதார்த்தமாக இருக்கும் படம். இது பெரிய லெவலில் பேசப்படக்கூடிய படமாக வரும்னு நினைக்கிறோம். அதுக்கு உங்கள் ரசிகர்கள் ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம். கிருமி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் அந்த படம் ஏற்படுத்தியிருக்கும். எனக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். என்னோட இந்த பாடலாசிரியர் பயணத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக இதை நான் நினைக்கிறேன். இந்த கிருமி படத்தோட எல்லா பாடல்களையும் எழுதி வெளிவர முதல் படம் கிருமி எனக்கு. அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த படம். தேசிய விருது பெற்ற இயக்குனர் காக்கா முட்டை மணிகண்டன் அவர்களோட கதையில், இசையமைப்பாளர் கே அவர்களோட இசையில், ஜேபிஆர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் அனுச்சரன் அவர்கள் இயக்கியிருக்கிற இந்த முதல் படத்தில் நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். திரு கானா பாலா அவர்கள் இந்த படத்தில் 3 பாடல்கள் பாடியிருக்காங்க. இதுதான் அவருக்கும் 3 பாடல்கள் பாடியிருக்கிற முதல் படம்னு சொன்னார் என்கிட்ட ரெக்கார்டிங் அப்போ. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஜிவி பிரகாஷ் சார் அவர்கள் ஒரு பாடல் இதில் பாடியிருக்காங்க. நான் பறக்க ரெக்க நூறா முளைக்கன்னு ஒரு பாடல். அது ஜிவி பிரகாஷ் சார் அவர்கள் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க. யாசின் நிசார் ஒரு சாங் பாடியிருக்காங்க. ஜனனி அவங்க இசையமைப்பாளர் கே அவர்களோட சேர்ந்து ஒரு டூயட் சாங் ஒன்று பாடியிருக்காங்க. மொத்தம் படத்தில் 7 பாடல்கள். எல்லா பாடல்களும் எழுதுனதில் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை ஒளிப்பதிவு செய்திருக்கிற அருள் வின்சென்ட், நீங்கள் தெரியாது, அவங்களுக்கெல்லாம் மக்களுக்கு தெரியும் நீங்கள் யார், நீங்கள் சிறந்த ஒளிப்பதிவு. அது சார்லியே உங்களுக்கு மனமாற பாராட்டி எப்படி பண்ணார்னு சொன்னார். அவரை நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். அருள் வின்சென்ட் சுந்தரம் போல சிறந்த ஒளிப்பதிவாளராக வர வேண்டும். அவர் பேரிலேயே கதிர் இருக்கு. ஆகவே சூரிய ஒளியை போல தமிழகத்தினுடைய கதாநாயகர்கள் வரிசையிலே அவர் ஒளி பெற வேண்டும், கதிர் பெற வேண்டும் என்று அந்த கதிரை நாம் கையெழுத்துக்கு வேண்டாம் சொல்லி புது கதாநாயகர். அதே போல ரேஷ்மி மேனன் அவர்கள் கைதிட மாட்டீங்க, கதாநாயகி கூட கைதிட மாட்டீங்களா? டேவிட், யோகி பாபு மற்றும் நடித்திருக்கிற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி வெற்றியுடைய உச்சத்துக்கு நீங்கள் எல்லாம் சேர வேண்டும் என்று உங்களை மனமாற பாராட்டுகிறேன். அடுத்து தயாரிப்பாளர்கள் எஸ் ராஜேந்திரன், ரஜினி, எம் ஜெயராமன், எல் பிருத்திவிராஜ், கே ஜெயராமன். நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து 25 படங்களை இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த 25 படங்களில் 20 படங்களுக்கு ரஜினியினுடைய உதவியாளராக பணியாற்றியவர் ஜெயராமன் என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். அப்படிப்பட்ட ஜெயராமன் அவர்களும் இந்த தயாரிப்பாளர்களை ஒருவர் என்று சொல்கிற போது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. ஆகவே ரஜினியுடைய உதவி ஜெயராமன் இன்றைக்கு தயாரிப்பாளர் ஜெயராமனாக ஆகியிருப்பதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களையும் சேர்த்து கொண்டு நான் ஜெயராமனை மனமாற வாழ்த்துகிறேன். கானாபாலா எந்த மேடை கிடைச்சாலும் சரி, அந்த மேடையில் அந்த கருத்தை மக்களிடத்தில் போய் சேர்க்கிற மாதிரி பாடி கொண்டு போய் சேர்க்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனுச்சரன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அனுச்சரன் குழுவினர் வெற்றியை தருவார்கள் என்ற நம்பிக்கை ஊட்டி நான் 70 படம் பண்ணியிருக்கிறேன். என்னையும் இங்கே நீங்கள் படம் பண்ண வேண்டும் என்று நான் உளமாற வாழ்த்துகிறேன். உங்களுடைய குழு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துகள் கிடையாக இருக்கும். ஊக்கம் பெறுங்கள், சிறந்த படங்களை தாருங்கள் என்று தமிழ் மக்கள் சார்பினை கேட்டுக்கொண்டு, எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறுகின்ற குரலை சொல்லி, நாம் எண்ணுகிற எண்ணத்திலே உறுதியாக இருந்தால், நாம் எண்ணுகிற லட்சியத்திலே உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம், இது சத்தியம் என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க வணக்கம். வணக்கம். tamilmovies.com. திஸ் இஸ் வின்சென்ட், இந்த கிருமி படத்தோட டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, ஒளிப்பதிவாளர். ஜேபிஆர் ஃபிலிம்ஸ் ஒரு மூவர் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா திரு ராஜேந்திரன் அவர்கள் ஒரு நல்ல நோக்கம்னு சொல்கிற பட்சத்தில் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது வரும். அதெல்லாம் விட்டு கொடுத்து ஒரு நல்ல படத்துக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லக்கி பர்சன் இஸ் டைரக்டர். ஃபஸ்ட்டு படம், ஆனால் ஃபஸ்ட்டு படத்துக்கான எந்த சாயலும் இந்த படத்தில் தெரியாது. அண்ட் விழாவின் நாயகன் நம்ம கே டன் அ ஃபென்டாஸ்டிக் மியூசிக். ரொம்ப பிடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி
we tried to shoot as realistic as possible, lighting wise சரி, in terms of lensing wise சரி, எல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ரியலிஸ்டிக்னு வரும்போது நிறைய சேலஞ்சிங் இருக்குது. அண்ட் பிகாஸ் லார்ஜர் ஸ்கேலில் ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட், அண்ட் ஸ்மாலர் ஸ்கேலில் ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணியிருக்கோம். வி டன் அ குட் ஃபில்ம், ஐ கெஸ், அண்ட் ஹோப் யூ ஆல் லைக் த ஃபில்ம் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ. கிருமி ஏதாவது தாக்கிச்சு அவங்கள? நான் பார்த்துட்டேன் கிருமி படத்தை. நிறைய பேர் இங்கே படம் பார்த்தாங்க, பட் நான் படம் பார்த்தேன். இந்த படம் சொல்ல ஒரு விஷயம் ஒன்று தான், எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துலலாம் சரி, நம்ம ஆரோக்கியமாக இல்லைன்னா நம்மளை ஏதாவது ஒரு கிருமி தாக்கிடும், நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் நம்மளை. அது ப்ரொஃபஷனல் சைடும் சரி, நம்ம லைஃப் சைடும் சரி. படத்தை பார்த்தேன். கதிர் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கதிர் அறிமுகமானார். கதிர்கிட்ட சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். மதியான கூட்டத்துலேயும் சரி, பிரமாதம் அப்படின்னா ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல. நான் கேமரா பயம் எதுவுமே இல்லாமல் பிரமாதமாக பண்ணுற எக்ஸ்பிரஷன் ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்குது. வாழ்த்துக்கள் கதிர். அண்ட் ரேஷ்மி அழகாக இருந்தாங்க. அனுச்சரன் வந்து எனக்கு மணிகண்டன் மூலமாக தான் பழக்கம். தேசிய விருது இயக்குனர் மணிகண்டன் மூலமாக தான் பழக்கம். மணி எனக்கு ஒரு 2008 தெரியும். மணி சொல்லி தான் ஆஃபீஸில் போய் தான் ஒரு நாள் படம் பார்த்தேன் நான். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா படத்தோட எக்ஸிக்யூஷன், டைரக்ஷன் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு ஆர்டிஸ்ட்டில் எவ்வளோ வேலை வாங்கணும், எந்த அளவு வேலை வாங்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்தார். அனுச்சரன் ரொம்ப தெளிவாக இருந்தார். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ஒவ்வொரு சீனுமே வந்து அந்த அந்த பயத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. சீன் வந்து கூலாக இருக்குது, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப டார்க்காக மாற்றுது. அது அழகாக பண்ணியிருந்தார் கே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த கேமராமேனோட ஒர்க்குக்கு வெஞ்சன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓரளவு ஒரு நல்ல படம். வழக்கமாக போலீஸு இந்த மாதிரி அந்த மாதிரி தான் ரவுடி சார்ந்த ஒரு படமாக இருக்கும் எனக்கு எதிர்பார்ப்போம். அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு புது அனுபவமாக இருக்கும். ட்ரெய்லர் வந்து ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தாங்க, அதுதான் படமும் கூட. நான் ஓவரால் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நன்றி, கூப்பிட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, பாய். tamilmovies.com நேயர்களுக்கு வணக்கம். கிருமி படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருந்து பேசுகிறேன். என் பேர் அனுச்சரன். இந்த படத்தோட இயக்குனர் நான். இதனோட முதல் படம். மதியானை கூட்டம் படத்தில் நடித்த கதிர் அவரோட இரண்டாவது படம். காக்கா முட்டை படத்தை இயக்கிய மணிகண்டனும் நானும் சேர்ந்து எழுதின திரைக்கதை தான் இது. இந்த படத்தில் மியூசிக் பண்ணியிருக்காரு. முகமுடி, யுத்தம் செய், இந்த மாதிரி படங்களில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காரு. அருள் வின்சென்ட் இந்த படத்தை வந்து படத்தில் வந்து கேமரா பண்ணியிருக்காரு. பிசி ஸ்ரீராமோட அசிஸ்டன்ட். ஜேபிஆர் ஃபிலிம்ஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இந்த படத்தை கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு டீம் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் படம் இது. ரஜினி சார்கிட்ட 25 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஜெயராமன் சார் வந்து இந்த இதில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். இவங்க 4 பேர் சேர்ந்து செஞ்ச படம், தயாரித்த படம் தான் இது. கிருமி அப்படிங்கிறது வந்து கதையை சொல்லணுன்னா, ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பையன், அவனுக்கு வந்து போலீஸ் ரீதியான நட்பு கிடைக்குது. வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சி அந்த நட்பை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு ட்ரை பண்ணுறான். அதில் அவனுக்கு என்ன நடக்குது, என்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இந்த படத்தில் 6 சாங்ஸ் இருக்குது. 6 சாங்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. யுத்தம் செய், முகமுடி, இதில் இந்த மாதிரி படங்களில் ஆல்ரெடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மியூசிக் கொடுத்துருந்தாலுமே அவர் இதுக்கு முன்னாடி அவர்கிட்டேருந்து வராத ஃப்ளேவர் வந்து இந்த படத்தில் நாங்கள் பிடிச்சிருக்கோம். நீங்கள் 6 சாங் கேட்குறப்ப உங்களுக்கு தெரியும், கேட்டு மாட்டோம். தேங்க்ஸ். விஜய் சேதுபதி சார் வந்து இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துருப்பாரு. இந்த படத்தை நான் 4 தடவை பார்த்துட்டேன். நான் ரீசெண்டாக பார்த்த படத்தில் ரொம்ப என்ன சொல்கிறது, பர்ஃபெக்டான ஒரு மூவி கிருமி. ஸோ அதுக்கு வந்து இந்த டோட்டல் டீமையும் சொல்லணும். ஏன்னா இண்டிவிஜுவலாக யாரையும் நம்ம பின் பாயிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரோட ஒர்க்கும் அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த டீமுக்கு அனுச்சரன் தலைமையில் இந்த டீமுக்கு எல்லாத்துக்கும் இந்த வாழ்த்தை சொல்லிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ். இந்த படம் இன்னும் எந்த பிஸ்னஸும் பண்ணல, சேட்டலைட் விற்கலை, எந்த ஏரியா விற்கலை. ஆனால் இந்த 4 பேரும் இந்த படத்தை அவங்க தோளில் சுமந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான தக்க சன்மானம் வந்து இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ஆதரவு, மெயினாக வந்து ப்ரெஸ்ஸும் மீடியா ப்ளஸ் ரசிகர்கள். ஸோ உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எப்படி ஒரு காக்கா முட்டைன்னு ஒரு படத்துக்கு உங்கள் சப்போர்ட்டோட அது பெரிய ஹிட் ஆச்சோ, அதே போல் இந்த படத்துக்கும் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவைன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு புது டீமே தமிழ் சினிமாவுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டோட இந்த படம் வந்து பெரிய வெற்றியோட வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனுச்சரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த மேடை கேவோட மேடையாக இருக்கிறதுனால கேவோட இசை இதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ரீ ரெக்கார்டிங் மட்டும்தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு படத்தை வந்து அந்த படத்துக்கு உயிர் கொடுக்குறது ரீ ரெக்கார்டிங் தான்ன்றது எல்லாம் தெரியும். இந்த படத்தை பார்த்துட்டு கே கூட எப்படியாவது ஒரு படம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா நான் சீக்கிரமே அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கேன். நான் அவருக்கான படமாக ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்றது எண்ணம். அனுச்சரன் இந்த படத்தோட கதை அமைப்பு நானும் அனுச்சரனும் சேர்ந்து
இந்த படத்தோட கதையை எழுதணும். 2 பேரும் சேர்ந்து எழுதின கதை தான் அது. ஆனந்த் அண்ணாமலை வந்து இது ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணார், டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. நிறையா பேசணும், இந்த சூழல் இப்போ டைம் இல்லாதனால பேச முடியல. எனவே இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது கிருமி. அது இப்போ தான் தெரியுமே, சமூகத்தில் நிறைய கிருமி ஆட்டி படைக்குது. இதில் ஒரு நல்ல கிருமின்னு சொன்னாங்க. இது இந்த கிருமி நல்ல கிருமி. ஆனால் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்கள் காக்கா முட்டை மணிகண்டன், நான் வாழ்க்கையில் எங்கள் ரம்யா சொல்லும்போது ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். உங்கள் ரம்யா நம்ம சாலின்னு சொல்லும்போது இளம் நடிகர்னு சொல்லிச்சு. அதுக்கு நான் கை தட்டினேன். ஏன்னா எனக்கு அண்ணன் அவர் சொல்லிடணும்ல. ஏன்னா இளம் நடிகர், எஸ்பிஎம் அண்ணன் எடுக்க படத்துல எல்லாம் நடித்தவர். இவர் எப்படி இளம் நடிகர்? சரி இது படம்னா அப்படி சொல்லுவாங்க, சினிமான்னு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதே. செட் பண்ணது எனக்கு இந்த காக்கா முட்டை மணிகண்டன் இதில் இருக்காருன்னு ஒன்று தான் படம் நிச்சயமாக சமூகத்தை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா நான் சொல்லுவேன், இந்த சமூகத்தில் காக்கா முட்டை படத்தை எல்லாரையும் பார்க்க சொன்னேன். ஏன்னா இப்படி ஒரு சமூகத்தோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத அழகாக சொல்லியிருப்பார் காக்கா முட்டையில். அதே போல் கிருமியும் இந்த சமூகத்தை சார்ந்த, சமூகத்தில் இருக்கிற கிருமிகளை நமக்கு சுட்டி காட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை. நிச்சயமாக இந்த படம் நல்லா ஓடும். ஏன்னா எங்கள் ரஜினி ஜெயராமன் வந்து எனக்கு தெரிய ரஜினி அண்ணன் கூட நான் பார்க்கும்போதெல்லாம் அவர் கூட இருந்தவர். ஒரு மனுஷன் ஓடிக்கிட்டே இருப்பார் அப்படின்னா அது ரஜினி ஜெயராமன் தான். நான் ரஜினி ஜெயராமனுக்கு தான் வந்தேன். இருந்தாலும் வந்த பொழுதில் இப்போ எங்கள் சகோதரி வனிதாலேருந்து எல்லாரையும் பார்க்குறேன். என் தம்பி கதிர் இப்போ தான் அறிமுகமானார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த டீம் வெற்றி அடையணும்.